சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை சார்கிட்ட கேட்கலாம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் அரவிந்த். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாநில சுயாட்சி நாயகர் அரவிந்த் அவர்களே. என்ன திடீர்னு வந்து அதெல்லாம் எனக்கு பட்டம் வேற கொடுக்குறீங்களே, இதை புதுசா தெரியாதா உங்களுக்கு? என்ன அது எதுவும் அறிவிச்சிருக்காங்களா? அப்படி மாநில சுயாட்சி நாயகரே அப்படின்னு உங்களை கூப்பிடுறேன். அதான் கேட்குறேன். இப்படி வந்தது வராதுமே டக்குனு ஒரு பட்டத்தோடு அழைக்கிறீங்களே அப்படின்னு என்ன காரணம்? அது முதல்வருடைய பட்டம் அல்லவா? முதல்வர் என்ன முதல்வருக்கு யாரோ பட்டம் கொடுத்தாங்க, தெரியல. அது யார் திமுகவினர் கொடுத்தாங்களா இல்லை அது அவங்களே அப்படி தெரியல. ஏதோ பட்டம் கொடுத்தாங்க. மாநில சுயாட்சி உடனே வந்து முதல்வர் வந்து அப்படியே மகிழ்ந்து போய் என்ன சொல்லிட்டாரு, மாநில சுயாட்சி நாயகர் நான் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் நாயகர்கள், மாநில சுயாட்சி நாயகர்கள். தினம் வந்து காலையில் வந்து பல்லு விளக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஆள் எல்லாரும் வந்து மாநில சுயாட்சி வேணும், மாநில சுயாட்சி வேணும்னு காலையும் கையும் உதச்சிக்கிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு விளக்குறான் போல இருக்குது. இந்த ரகசியத்தை உளவுத்துறை வந்து சொல்லிடுச்சு போல இருக்குது முதல்வர்கிட்ட. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, நான் இல்லை மாநில சுயாட்சி நாயகர், மக்கள் தான் நாயகர்கள்னு. இப்போ அடுத்தது நீட் தேர்வு நாயகரே, நீட் தேர்வு ரகசியம் தெரிந்த நாயகரே அப்படின்னா நான் இல்லை, மக்கள் தான். இப்படி சொல்லிட்டா சௌகரியமாக என்ன ஆகிடும், மாநில சுயாட்சி என்றைக்கும் வரலன்னா எனக்கு தெரியாதுங்க, மக்கள் தான் நாயகர்கள், அவங்கள கேளுங்க. நீட் தேர்வு நான் இல்லைங்க, மக்கள் தான், அவங்கள கேளுங்க. திடீர்னு எதிர்கட்சியில் வந்து தேர்தல் வரும்பொழுது ஊழல் நாயகரே, ஊழல் ஆட்சியின் நாயகரே, ஊழல் ஆட்சிக்கு நான் இல்லைங்க, மக்கள் தான் காரணம். அப்ப மக்கள்னு நீங்களும் உண்டு இல்லை, அரவிந்தும் உண்டு இல்லை. அதனால நான் சொல்லி பார்த்தேன். நான் இப்போ சொல்லி பார்த்தேன். தேர்தலுக்கு முன்னால நம்ம யாரை பார்த்தாலும் இவர் தான் அந்த நாயகர், அவர் தான் அந்த நாயகர்னு சொல்ல வேண்டி வந்துடும். அதாவது எதுவுமே, அதாவது பிரச்சனைகள் விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் பொறுப்பு இல்லை, நம்ம தான் பொறுப்பு. கரெக்டு தானே? நீங்கள் தானே ஏன் ஓட்டு போடுறீங்க? நீங்கள் அன்றைக்கி பண்ண தப்பில் தானே இன்றைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ கதை சொல்கிற மாதிரி வருவோம். மாநில சுயாட்சி கதை சொல்கிறோம், நீட் தேர்வு கதை சொல்கிறோம், ஒரு கதையாக சொல்லிட்டு வரோம்ல. நாங்கள் எங்களை கதாசிரியர் ஆக்குவதற்கு காரணமே நீங்கள் தர மக்கள் தானே. அதனால் மக்கள் தான் அந்த நாயகன் பட்டம். அந்த நாயகர்கள் நீங்கள் வருவீங்க, நான் வருவோம். இந்த கடைசியில் உண்மையான நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய சினிமாவில் கடைசியில் வந்து அந்த குழந்தை கேட்கும், தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படியே பார்த்துட்டு தெரியலையேப்பா அப்படிம்பாரு யார், கமலஹாசன். கிட்டத்தட்ட நம்ம முதல்வர் இப்போ அந்த அந்த நாயகன் ஸ்டைலில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் வருது, கேள்விக்குள்ளே போவோம். ஓகே சார், மக்களுடைய கேள்விகளை நம்ம ஆரம்பிச்சிருவோம். முதல் கேள்வி பட்டுக்கோட்டையிலேருந்து குணசேகரன் கேட்டிருக்காரு. 2026 தேர்தலில் திமுக வேட்பாளர்களை சின்னவர் தான் தேர்ந்தெடுப்பார் என்று காதோடு நீங்கள் சொன்ன விஷயம் போய் சேர்ந்து திமுக தலைமை தான் தேர்ந்தெடுக்கும் என்ற முதல்வர் அறிவித்து விட்டாரே, உண்மையை சொல்லுங்கள் திருசக்தியாரே, நீங்கள் தான் முதல்வரின் ஆலோசகரா? இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் தான் போன வாரம் தான் பேசணும் நம்ம. இல்லை, அதாவது போன வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம அந்த காதோடுல சொன்னோம். ஆமாம், அப்பா பையனுக்குள்ள மற்ற அப்பா பையன் பிரச்சனையை கம்பேர் பண்ணி பேசிட்டு இதை சொன்னோம். அவருக்கு ஒரு 30 சீட்டு தான். 30. ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி போக ஒரு 150 சீட்டுக்கு மேலே இவர் சின்னவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம். இந்த செய்தி அது எப்படியோ அவர் காதில் போயிருக்கு போல தெரியுது. இருக்கலாம். அவர் இப்போ வழக்கமாக உளவுத்துறையில் வந்து இப்படி தானே அந்த கிளிப்பிங்லாம் எடுத்து போட்டு கொடுப்பாங்க. நான் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தடவை எடப்பாடி மதுரை ஏர்போர்ட்டில் என்ன பார்க்கும்போது இந்த கார்கோடன் அப்படின்னாரு, என்னங்க ஏதோ பிரச்சனைங்களா, கார்கோடன் தலையங்க, இல்லை யார் அவருன்னாரு. கேட்கறது பார்த்து சிஎம் கேட்குறாரு, அம்மா இருக்காரு, என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா அருமையாக எழுதுறாரு. நான் தான் சொல்கிறதுக்கு முன்னால் உதயகுமார் மந்திரி சொன்னார் இவர் தான் கார்கோடன், அவருக்கு தெரியும். இல்லை ரைட்டு, அதான் கார்கோடன்னு பேரை பார்த்தோன்னே எங்கள் பக்கத்து கொங்கு பக்க ஆளான்னு நினச்சேன் அப்படின்னாரு. இல்லை அது வந்து ஒரு இஷ்யூட பேருன்னு சொன்னோம். எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த மாதிரி வந்து அவர் என்ன இப்போ என்ன கேட்டார், அவர் இது வந்து முதல்வருக்கு ஆக இந்த அப்போ சொன்னார். எதுக்காக சொல்லணும்னா, எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது இது எல்லா முதல்வர்களுக்கும் பொதுவாக இருக்கும். அப்பப்போ கிளிப்பிங் வரும். எனக்கு அவங்க ரெகுலராக ஒரு பத்திரிக்கை படிக்கிறதுங்கிறது நேரம் இருக்காது. எந்த திமுக முதல்வராக இருந்தாலும் சரி, அதிமுக, அப்போ கிளிப்பிங் வரும், கட் பண்ணி உளவுத்துறையிலேருந்து போட்டு கொடுப்பாங்க. அது விமர்சனமாக இருந்தாலும் போட்டு கொடுப்பாங்க, பாராட்டுதலாக இருந்தாலும் போட்டு கொடுப்பாங்க, முக்கியமான விஷயமா இருந்தாலும். அந்த வகையில் இதை வந்து அவர்கிட்ட போயிருக்குமா என்னன்னு தெரியல.
உடனடியாக கிளாரிஃபை பண்ணிட்டார். செவ்வாய்க்கிழமை நம்ம பேசணும் காதோடில், சனிக்கிழமைக்கு தலைமை தான் முடிவெடுக்கும். இப்போ நமக்கு எப்பவுமே கேள்வியின் மாநில சுயாட்சி நாயகனேன்றது அவர் மக்கள் தான் சொல்லிட்டாரு. நம்ம இப்போ கேட்க வேண்டியது கேள்வியின் நாயகனே. அது யாரு? இந்த கேள்விக்கு பதிலே ஐயான்னு பாட வேண்டியிருக்கு. அவர் தான் முதல்வர் தான். ஐயா கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும்னு சொன்னீங்களே, அந்த தலைமைங்கிறது யாரு? அவ்வளோதான் நம்ம கேள்வி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. சரிங்களா? முதல் மரியாதை. ஆமாம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. அந்த தலைமைன்னு சொல்றீங்களே, அந்த தலைமை யாரு? பெரியவரா சின்னவரா? அப்ப நம்ம கேள்வி ஆக மட்டும் மாறல, ஆக மட்டும் நம்ம பேசுனது அது வரைக்கும் காதல். முதல் மரியாதை செங்கோடன் மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். செங்கோடன் கேட்ட கேள்வி இப்ப கார்கோடன். அவ்வளவுதான் சார். வடகரையிலிருந்து அபுபக்கர் கேட்டிருக்காரு. சரி, ஊடகங்கள் இல்லை எனில் மக்களாட்சி மாண்டு விடும் என்று பேசியிருக்கிறாரே நம் முதல்வர். அடுத்து, ஊடகங்கள் இல்லையெனில் மக்களாட்சி மாண்டு விடும். நம்ம ஆமாம், இல்லை நம்மளை சொல்லிக்க மாட்டோம். என்னமோ நீங்கள் உடனே பெருமைப்பட்டுக்கிறீங்க, அதான் நம்மளை சொல்லிட்டாருன்னு. ஊடகங்கள்னு அவர் சொல்கிற மக்களாட்சின்னு இப்போ தான் சொன்னார். ஆமாம், மாநில சுயாட்சி நாயகர்னா மக்கள் தான். அப்போ அது மக்களாட்சிங்கிறது எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? அப்போ ஊடகங்கள் இல்லை என்றால் அது மக்களாட்சி மாண்டு விடும்னு சொன்னார் இல்லையா? அப்போது அவர் எந்த ஊடகங்களை சொல்கிறாரு? மாதம் கவனிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், கவனிப்பை எதிர்பார்க்கிறார்கள். அவங்க கண்ட்ரோலில் இருக்குல்ல, அந்த ஊடகங்களை வச்சு தனியாக நம்ம எல்லாரையும் திசை திருப்ப வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய மேட்ரு, ஒரு பிரச்சனை. ஒரு செந்தில் பாலாஜி பதவிகளுக்கு வேண்டி வந்தது, பொன்முடி பேசிட்டாரு. அப்படின்னா பட்டுன்னு மாநில சுயாட்சி, இல்லை பட்டுன்னு நீட் தேர்வு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அநேகமாக இப்போ இந்த 2 நாளில் நம்ம நீங்கள் இதை வெளியே வர நேரத்தில் ஒரு நீட் தேர்வுக்கு ஒரு பொண்ணு எழுதுறது உங்கள் வீட்டில் அதுக்கு சரியாக நீங்கள் படிக்கலைன்னு சொல்லி அம்மா திட்டிருக்காங்க. இப்போ அது அந்த வருத்தத்தில் ஏதோ குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிடுச்சு. இப்போ உடனே என்ன சொல்லிடுவாங்க? இந்த தற்கொலைக்கு காரணம் நீட் தேர்வு தான், பாஜக மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான். அந்த பொண்ணு நீட் தேர்வு மட்டும் இல்லை, ஒரு சாதாரண 10ஆம் கிளாஸ் படிக்கிறது கூட ஏன் படிக்கலன்னு அம்மா கொஞ்சம் கோபமாக கேட்டோ வருத்தமாக கேட்டோ திட்டி விட்டுருந்தா கூட எத்தனையோ பேர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு மறுநாள் ரிசல்ட் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உடனே பண்ணுறாங்க. ஆமாம், அது ஏன்னா இப்போ அந்த உணர்ச்சி வசப்படுறது அதிகமாகிடுச்சு இந்த தலைமுறையில். இப்போ அந்த தலைமுறைகளெல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஒன்றும் இவங்களை தப்பாக சொல்லலை. இப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை போய் சொல்லிட்டாங்களே. அவங்களெல்லாம் இப்போ எங்கள் அப்பாலாம் ஏதாவது திட்டினாருன்னா எங்கள் அப்பாவை நிமிர்ந்து கூட நான் பார்க்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே அப்படியே உரிமிக்கிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நிமிர்ந்து இப்படி பார்க்க கூட நமக்கு பயமாக இருக்கும். அந்த தலைமுறையை தாண்டி போச்சு. இப்போ என்ன இப்படி போகும்போது என்ன பெருசு புரியாமல் பேசுது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் பையன் அம்மாக்கிட்ட. என்ன பெருசு புரியாமல் பேசு, என்ன உன் புருஷன் இன்னமும் கணவன் பெணாத்திட்டு இருக்கான் சொல்லி வை அப்படின்னு போவான் பையன். இது இந்த தலைமுறை அது மாதிரி. ஊடகங்கள் அந்த கேள்வி தானே கேட்டீங்க? ஆமாம், ஊடகங்கள் மக்களாட்சி மாண்டு விடும்னு. ஸோ அவங்க யாரையெல்லாம் ஊடகங்கள்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ உங்களையும் என்னையும் அந்த யூடியூபர்களை சொல்கிறது இல்லை. ஏன்னா இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இருக்காங்க பாருங்கள், அவங்க இல்லைன்னா மக்களாட்சின்னா திமுக ஆட்சி, இது மாண்டு விடும். நாங்கள் எங்களை காப்பாற்றுறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலை காசு வாங்கிட்டு நம்ம எல்லாரையும் சொல்லலை, காசு வாங்குறவங்கள மட்டும் சொல்கிறோம். யார் யார் வாங்குறாங்களோ அவங்க மனசாட்சிக்கு தெரியும். டேக் ரைட் டேக் லெஃப்ட். ஆமாம், அவங்க அவங்களால தான் நம்ம ஆட்சி காப்பாற்றப்படுகிறது என்று அவருடைய மனசாட்சி பேசியிருக்கிறது. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து 3வதாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்டிருக்காரு. முரசொலியில் அறிவாலய அறிவிப்பில் டிஆர் பாலு பொதுச் செயலாளர் என்று வந்திருக்கிறது. துரைமுருகன் என்ன ஆனார், என்ன ஆக போகிறார்? இது அவருக்கு இன்னைக்கு மாத்திட்டாங்களா சார் மறைமுகமாக? எதுவும் இல்லை. அவர் சொல்கிற அந்த ஒரு அண்ணா அறிவாலயம் கொடுத்த ஒரு அறிவிப்பு, அதில் மேலே பொருளாளர் டிஆர் பாலு அவர்களின்னு சொல்லிட்டு ஏதோ திமுக தணிக்கை குழு கூட்டம், அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த தேதியில் அந்த திமுகவுக்குள்ள தணிக்கை குழு, கட்சியோட வரவு செலவு ஏதோ விஷயம்.
அதில் கீழே போடும்போது டிஆர் பாலு பொதுச் செயலாளர் திமுகன்னு போட்டிருக்கு. நான் கூட பார்த்தேன். என்னடா துரைமுருகன் என்ன ஆனார்? நானும் நியூஸ்லலாம் பார்த்தேன், ஏதோ ஓய்வு பெற்றுட்டாரா, உடல்நலம் சரியில்லையா, இல்லை ஏதாவது ஒரு பதவியை மாற்றி கித்தி கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாவது நான் தெரியல. இல்லை பொன்முடி செந்தில் பாலாஜி மாதிரி எது நிலைமை ஆயிடுச்சா? இல்லை, ஏன்னா துரைமுருகன் பேரில் இப்போ 2 கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வரிசையாக 6 மந்திரி பேரில் இப்போ வருது இல்லை. அதில் அவரும் துரைமுருகன் முன்னால் நிற்கிறாரு. துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், அதான் இப்படி ஒரு வரிசையாக வந்து வர்றாங்க. இவங்க பேர்லாம் வரும்போது இது வந்து என்னடா இது, இவர் ஏதாவது மாற்றி விட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. டிஆர் பாலுவை வந்து வச்சுட்டானா இப்போ, ஏன்னா வந்து இப்போது நீங்கள் அமைச்சராக இருக்கிற ஆட்கள் பேரில் தானே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ டிஆர் பாலு வந்து அவர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, அவர் ஒரு பெரிய டிஸ்டிலரி சாராய ஆலை வச்சுருக்காரு, வேறு ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காரு, அவர் பேரில் ஒரு காலத்தில் கப்பல் எல்லாமே ஓடிந்துச்சு, எல்லாம் இருக்குது. உழைச்சி சம்பாதிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். சின்ன ஒரு லாரி டிரைவராகவும் என்னமோ இருந்தார், டிப்பர் லாரி டிரைவராக இருந்தார். அதுலேருந்து உழைச்சி அவர் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு. அவரும் சரி, அவர் குடும்பமும் சரி. எங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக உழைச்சிக்கிட்டே இருக்காரு. எங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப நாளாக உழைக்கிறாரு, ஒரு டிப்பர் லாரி கூட வாங்க முடியலையே. அவருக்கு டிரைவராக இருக்கிறதே பெரிய விஷயம். வயசாகிடுச்சுன்னா அது கூட முடியாமல் போயிடும். அதனால் வந்து ரைட்டு எவ்வளோ வந்துட்டார். ஆனால் அப்போது எம்எல்ஏவாக இருந்தால் தானே, எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்தால் தானே இந்த சொத்து குவிப்புலாம் வருது. எம்பிக்கு வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஏதாவது சத்தம் போடாமல் மாற்றிட்டாங்களா அப்படின்னு எனக்கு கூட டவுட் வந்துச்சு. அப்புறம் அச்சுப்பிழையாக இருக்குமோன்னு நான் நினச்சேன். அச்சுப்பிழையா ஆட்சி பிழையான்னு தெரியல, ஏதோ பிழை, அதனால் வந்திருக்கும். ஏதோ ஒரு பிழை. சார், மேட்டூர்லேருந்து மேகநாதன் கேள்வி கேட்டிருக்காரு. மேற்கு மாவட்டங்களில் தோட்ட வீடுகளை குறிவைத்து முதியவர்களை கொலை செய்கிறார்கள். வீடு கொள்ளை பெருகிவிட்டதே, கவனித்தீர்களா? இல்லை, இது வந்து இந்த ஈரோடு, பல்லடம், திருப்பூர் அந்த பகுதி பூரா எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தோட்ட வீடுகள் இருக்கும். பண்ணை வீடுகள், தோட்டம், அதாவது வீடு அங்கேயே காடுன்னு நம்ம சொல்கிறது வந்து கழனி. அதெல்லாம் ஒரு பக்கம் காடுன்னு சொல்லுவாங்க. காடுன்னா ஃபாரஸ்ட்டு. நம்ம சிட்டியில் சொல்கிற காடு வேறு, அங்கே ஊர் பக்கம் கிராம பக்கம் காடுன்னு சொன்னால் கழனி, அதாவது விவசாய வயல்கள். அது இருக்கும், நடுவில் வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு பக்கமாக வீடு கட்டியிருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிற மாதிரி. அது மாதிரி வீடு ஓன்னு தனியாக இருக்கும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த நிலங்களில் விவசாய நிலங்களை தாண்டி தான் அடுத்த வீடு. இங்கே சத்தம் போட்டால் கூட அங்கே கேட்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தலைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே ஊரை விட்டுட்டு யார் விவசாயம் பண்ணுறாங்க? இளைஞர்கள்லாம் வந்து சென்னைக்கோ இல்லை வேறு நகரங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போயிடுறாங்க. இந்த மாதிரி போகும்போது இந்த முதியவர்கள் 60-70 வயது இருக்கிறவங்க இவங்க இருந்துட்டு ஆட்டில் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பயிர் பண்ணிக்கிட்டு, அது நெல்லோ இல்லை வேறு ஏதாவது அந்தந்த இதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கும்பொழுது இவங்களையா ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அவங்க வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க, இல்லை வந்து அவங்க ஏதாவது அடையாளம் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக கொலை பண்ணியதோட 3 நாள் நடந்துச்சு. ஆமாம், பல்லடத்தில் 4 பேர் இறந்தாங்க, அடுத்து திருப்பூரில் 3 பேர். ஆமாம், இப்போ அது 3 நாள் வரிசையாக நடந்துக்கிட்டு. ஆமாம், 3 நாள் சொல்லுவாங்க இந்த பவேரியா கொலைக்காரர்கள்னு ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னு. அப்போ வந்து கேட்டால் நாங்கள் பவேரியாவுக்கு தனிப்படை வச்சு கொண்டு போய் நாங்கள் வந்து திமுக ஆட்சி வந்தப்புறம் சொன்னாங்க பவேரியாவுக்கு அதை ஒரு ஜாங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பவேரியா கொள்ளை, அதை வச்சு சினிமா கூட வந்துச்சு. ஆமாம், பவேரியா தீரன் அதிகாரம் வந்துச்சு. அது இல்லாமல் அது வந்து பவேரியா கொள்ளைகள்லாம் பிடிச்சிட்டோம் வந்தோம். நாங்கள் இங்கேருந்து போன போது கூட நம்ம போலீஸ்காரங்களாம் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு வம்பு பண்ணாங்க. யார்? அந்த கொள்ளைக்கார கிராமம். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்காரெல்லாம் அங்கே போய் இவங்களை காப்பாற்றுறதுக்கு மகாராஷ்டிரா போலீஸா ராஜஸ்தான் போலீஸ் வந்து வர வேண்டியதாக போச்சு. இது இருந்தது. இது பவேரியா கொள்ளைக்காரங்கன்னு சொல்கிறாங்க. கொள்ளைக்காரர்களில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அது விசேஷம். தமிழ்நாட்டை சேர்ந்தவொன்னா அதுக்கான தமிழ் உணர்வு போங்க, நாங்கள் பரவாயில்ல கொள்ளையடிங்கன்னு சொல்ல முடியுமா? கொள்ளைக்காரன் தான், எந்த மாநிலம் எந்த மொழி பேசினாலும் சரி. எதுக்காக சொல்லணும்னா இது அதிகமாக இருக்குது. இது வந்து வரிசையாக ஒரு 3 நாள் வரும்பொழுது அந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய அச்சம் வந்து, ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வயசானவங்க அதிகமாக இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்கக்கூடிய இடம். இதே மாதிரி பண்ணை வீடு, சில பேர் நாய் வளர்த்துக்கிறாங்க.
நாயையே வந்து முதல்ல ஏதோ ஒன்று கொடுத்து அதை வசியம் பண்ணிடுறதோ இல்லை அந்த நாயை கொலை பண்ணிடுறதோ, அது கூட ஒரு 2 வருஷம் முன்னால் நடந்த ஒரு இதில் வந்து நாயை முதல்ல வந்து இது பண்ணி தான் ஏதோ விஷம் மாதிரி வச்சு அது சாப்பிட்டு அது விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து அது திருட வர்றவன் எல்லாத்துக்கும் தயாராக வர்றான். இது மாதிரி வரும்பொழுது அதாவது நகரத்தில் பார்த்தா வந்து செயினை பறிச்சுக்கிட்டு போகிறான், விமானத்தில் வந்து 1 மணி நேரத்தில் வந்து 8 செயின் பறிப்பு பண்ணி மறுபடியும் உடையை மாற்றிக்கிட்டு விமானத்தில் போகிறான் வெளியிலேருந்து வந்து. ஆமாம், நான் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, அவன் வெளியிலேருந்து வரானா எங்கேருந்து வராங்கிறது முக்கியம் இல்லை, திருடன் தான். வெளி மாநிலத்திலேருந்து வரான்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டும். வரவும் போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் நோட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். இப்படி வந்து வரிசையாக கொள்ளை நடப்பது, அதுவும் வந்து ஏன்னா உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே சென்னையை விட அதிகமாக வந்து பணப்போக்குவரத்து டர்னோவர் இருக்கக்கூடியது வந்து கொங்கு பகுதி, கோவை மற்றும் அந்த பல்லடம், ஈரோடு, திருப்பூர் பகுதி. அப்போ அவங்க வந்து போனீங்கன்னா கட்டாயம் வந்து தங்கம் வந்து இவ்வளவு பவுன் இருக்கும் ஒரு வீட்டில் மினிமம், இந்த மாதிரி பணம் இவ்வளோ வச்சுருப்பாங்க. அவனுக்கு கொள்ளையடிக்கும் பொழுது நிறைய தேரும். இதை வந்து ஒரு நீங்கள் எதுக்கோ தனிப்படை இந்த இதில் ஃபார்வேர்டு பண்ண மெசேஜில் ஃபார்வேர்ட் பண்ணவனெலாம் பிடிக்கிறதுக்கு ஹரியானாக்கு தனிப்படை அனுப்புகிறீங்களே, அந்த தனிப்படையெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் பெரும்படையாக சேர்த்து இதை கொஞ்சம் முதல்வர் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். முதல்வருடைய, ஏன்னா அவர் தான் காவல்துறைக்கு மந்திரிங்கிறதுனால இதை கவனித்தால் சரியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கொள்ளைக்காரர்கள்னு சொல்கிறது வந்து அரசியல்வாதிகளை சொல்லலை, நம்ம அது வேற. நம்ம அந்த இதுக்குள்ளே அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம போகல, அது வேற கொள்ளை, அது வேற. அது வந்து மக்களாக ஏற்றுக்கொண்ட கொள்ளை, இது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்ளையை பற்றி நம்ம பேசுகிறோம். சரி, அடுத்த கேள்வி லால்குடியிலிருந்து சிவானந்தம் கேட்டிருக்காரு. எங்கடா உங்க மந்திரி என்ற சினிமா போஸ்டரை கரூரில் திமுகவினர் பேப்பர் ஒட்டி மறைத்திருக்கிறார்களாமே. நல்லா இருக்கே, எங்கன்னு கேட்டதெல்லாம் ஒட்டியிருக்காங்களே, எப்படி? இல்லைங்க, அது ஏதோ தெலுங்கு டப்பிங், தெலுங்குல வேற ஏதோ பேர் படம், அது தமிழில் வரும்போது அதுக்கு வந்து ஏதோ ஒரு பேர், இவங்களா லோக்கலில் வந்து ஒரு பேர் போட்டுருவாங்க. அவன் ஏதோ ஒரு பேர் போடுவான், இங்கே வந்து மச்சான், அப்படியே மச்சான் என்ன பார்த்தியா அப்படின்னு இவங்களா ஒரு டைட்டில் கொடுத்துருவான். பார்த்தேன் மச்சான் என்ன பார்த்தியா, அது மாதிரி. அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த பேரில் ஏதோ ஒரு மழுவா என்னமோ ஒரு மலையாள படம், அது தமிழில் வரும்போது மாமனாரின் இன்பவெறி, மாமனாரின் இன்பவெறின்னு போட்டால் சும்மா ஜேன்னு கும்பல், ஏதோ பிட்டு படம் நடுவில் பிட்டு ஆயிப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த மாதிரி இந்த டப்பிங்லேருந்து இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு ஜனங்களை ஈர்க்கிறதுக்காக, இல்லைன்னா டப்பிங் படத்தை ஓட்டணும்ல. ஏன்னா டப்பிங் வந்து ஒரு படம் வந்து நீங்கள் ஒரு தெலுங்கு படத்தை வந்து வாங்கி ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா டப்பிங் பண்ணிடலாம் தமிழில், டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு. இந்த 5 லட்ச ரூபாய் எப்படியா இருந்தாலும் வசூல் பண்ணிடலாம். படம் ஓடிச்சு ஓடலை ஃபெயிலியரு இதெல்லாம் பேச்சு இல்லை. அந்த 5 லட்ச ரூபாய் இதோ 10 லட்ச ரூபா வசூல் பண்ணால் டபுள் ஆகிடுச்சு. அது மாதிரி எங்கடா உங்கள் மந்திரின்னு அவன் என்ன கணக்கு பண்ணி போட்டானா இந்த சமயத்தில் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சி, அதுவும் எங்கள் கரூரில் எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு சொல்லி ஓட்டினோடனே இது வேறு மாதிரி அர்த்தம்ல வருது. அதுவும் செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ண அடுத்த சில நாட்களில் உடனே வந்து பேப்பராக எடுத்துகிட்டு போய் அந்த போஸ்டரில் அந்த டைட்டில் மட்டும் எங்கடா உங்கள் மந்திரியை மட்டும் ஓட்டிட்டாங்க. திமுக காரில் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. மக்களும் அதான் கேட்குறாங்க, டப்பிங் படத்துலையும் அதான் கேட்குறாங்க, மக்களும் வந்து எங்கே உங்கள் மந்திரி தான் கேட்குறாங்க. ஆனால் எங்கேயும் போகல. இன்னமும் அவர் வந்து மந்திரி பதவியில் இல்லைன்னா கூட கொங்கு பகுதி அரசியல் திமுகவை வந்து நிர்வாகம் செய்வது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்களோட கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாக இருக்குது. அவர் தான் வந்து மகுடம் இல்லாத ராஜாவா இருக்காரோ, மகுடம் இல்லாத ராஜாவா இருக்காரோ. அதான் ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆளன். இவருக்கு ராஜ்யம் இல்லாத ராஜா இவர். ராஜ்யம் அதாவது மந்திரி பதவி இல்லாத மந்திரி. அதான் ஒரு காலத்தில் என்ன சிறையில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தார். இப்போ மந்திரியா இல்லாமல் இலாக்கா இருக்கு, அப்படி வச்சுங்க. இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்தார், மந்திரி இல்லாம இலாக்கா இருக்கு. இலாக்கானா என்ன? இப்போவும் அந்த டாஸ்மாக்கு அந்த கரூர் கம்பெனி கண்ட்ரோலில் தான் இருக்கான். இப்போவும் வந்து அந்த கொங்கு பகுதி அரசியல் திமுகவுடைய நிர்வாகம் பூரா அவர் கையில் தான் இருக்கான். அப்போ அவர் வந்து இலாக்கா இல்லாத மந்திரி மாதிரி, மந்திரி இல்லாமல் இலாக்காவை மந்திரியாக இல்லை ஆனால் இலாக்கா இருக்கிறது, அப்படி தான் வந்திருக்கு. ஓகே சார், அடுத்த கேள்வி தூத்துக்குடியிலிருந்து அருள்மொழி வர்மன் கேட்டிருக்காரு. பேரே அற்புதமாக இருக்குது. திமுக நிர்வாகி
இல்ல திருமண விழா விளம்பரத்தில் துணை முதல்வரை கலைஞரின் கருப்பு சட்டை ஆளுமை, தமிழகத்தின் புதுமை கைத்தடி என்றெல்லாம் புகழ்ந்து விளம்பரங்கள் கவனித்தீர்களா? ஆமாம், மயிலாப்பூர் எம்எல்ஏ தி வேலுவா தா வேலுவா அவருடைய இல்ல திருமணம். அது பார்த்தீங்கன்னா பிரமாதமான விளம்பரம். எல்லா பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா முழு பக்கம் எல்லா இங்கிலீஷ் தமிழ் எல்லா பத்திரிகையிலையும். அதில் தான் நீங்கள் சொல்கிற கலைஞரின் என்ன கருப்பு சட்டை ஆளுமை யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தின் புதுமை கைத்தடி. ஆமாம், எனக்கு என்ன புரியலன்னா, இவர் தான் கருப்பு சட்டைன்னு அவர் முதல்வர் இருக்கார்ல, அவர் தானேங்க பையன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆமாம், இவரை போய் கருப்பு சட்டைன்னு சொல்லிட்டானா அட்லீஸ்ட் அவர் ஒரு மஞ்சள் துண்டுன்னா சொல்லலாம்ல? நியாயமா இல்லையா நான் கேட்குறது? இவருக்கு அப்பா அவர் ஊரெல்லாம் டிவியில் வந்து நான் அப்பா போதைப்பொருள் பக்கம் போகாதீங்க ஒரு அப்பாவாக இருந்து கேட்குறேன்னு சொல்கிறார். அப்படி எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தந்தை மாதிரி ஒரு அந்த 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 ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அப்பா தானே. அப்போது இவரெல்லாம் அதை வந்து இந்த விளம்பரம் கொடுக்குறவர்களாம் அதை வந்து உணர்ந்து என்ன கொடுக்கணும்? இவரை கருப்பு சட்டைன்னு சொல்லிட்டோம்னா அப்போ அவர் என்ன ஒரு மஞ்சள் துண்டுன்னு சொல்லலாமா? ஒரு கருப்பு கண்ணாடினாவது சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதுவும் சொல்லலை. அதில் அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காரு? என்னமோ ஒரு கைத்தடி என்ன சொன்னீங்க? ஆமாம், அதாவது தமிழகத்தின் புதுமை கைத்தடி. பெரியார் கையில் கைத்தடி இருக்கும்ல, அது மாதிரி புதுமை கைத்தடி தான் நம்ம குழப்பம் வந்துடும். பெரியார் அந்த காலத்தில் கைத்தடி வச்சார். இவர் கைத்தடின்னா அவங்க என்ன முதல்ல இதுலேருந்து இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது முதல்வர் அவர்களுக்கு வயதாகி விட்டதா? அவருக்கு ஒரு கைத்தடி தேவைப்படுகிறதா? அந்த கைத்தடி உதயநிதி ஸ்டாலினா? இவ்வளோ கேள்வி வருதா இல்லையா? இது இல்லைன்னா கைத்தடி எதுக்குங்க வரப்போகுது விளம்பரத்தில்? அது மட்டும் இல்லாமல் முதல்வரை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதே விளம்பரத்தில் நான் பார்த்தேன், திராவிட சீமையின் நிரந்தர வேந்தர். எது திராவிட சீமை தெரியல. நம்ம பெங்களூரு எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது, அங்கிட்ட வச்சுக்கலாம். கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாத்துக்கும் நிரந்தர வேந்தர் இவர் தான். ஏன்னா அந்த வேந்தர் வேறு அந்த கேஸ் வேறு ஜெயிச்சு போச்சு இல்லை, அதனால் நிரந்தர வேந்தர். அப்போது திராவிட சீமையில் நிரந்தர வேந்தர்னா அப்போ அவர் கலைஞர் அண்ணாதுரை தான் மறந்துட்டீங்க. அடுத்தது அவர் கலைஞரையும் மறந்து அது மாதிரி வந்து அவர் நிரந்தர வேந்தர். அப்புறம் தமிழ் புறத்தின் கருணை முதல்வர். தமிழ் புறத்தின் புறத்தின்னா பூரா சின்னரா போடல, பெரியரா புறத்தின்னா வெளியே. அப்போ தமிழ் புறத்தின்னா என்ன சொல்கிறார் அவர்? அப்போ தமிழ்நாட்டுக்கு புறத்துலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாரா? ஏற்கனவே வந்து விமர்சனம் வந்து ஓங்கோல்லேருந்து வந்தார், அங்கேருந்து வந்தார், இங்கேருந்து வந்தார், ராயலசீமாலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க, வேறு சீமையிலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ திராவிட சீமைன்னு சொல்லிட்டு திராவிட சீமைன்னா அதானா ராயலசீமா, இந்த ஓங்கோல் பக்கம் இருக்குது பாருங்கள் ராயலசீமா, அதை சொல்கிறாங்களா? நமக்கு புரியல. ஏன்னா தமிழ் புறத்தின் அப்படின்னா இப்போ புறம்னா சின்னரா போடலாம் தமிழில், பெரியரா போட்டால் அர்த்தம் வேறு. புறத்தின்னா அகம், புறம். அகம்னா உள்ள, புறம்னா வெளியில். அப்போ தமிழுக்கு வெளியில் அப்படின்னு அர்த்தம் வருது. அதுக்கப்புறம் வந்து கருணை முதல்வர். அது என்ன கருணை முதல்வர்? அப்போ உதயநிதி கூட போகிறீங்களா? அவருக்கு கருணை இல்லையா? அதாவது நீங்கள் போடும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டணும்ல, மேட்ரு லாஜிக் ஒட்டணும்ல. இப்படியெல்லாம் விளம்பரம் போட்டு அவரை எப்படியாவது வந்து என்ன இதுலேருந்து ஒன்று தெரியுது, மயிலை தீவேலு வந்து மறுபடியும் வந்து சீட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த இதில் தான் போய் முதல்வர் வந்து 234 தொகுதிகளையும் நாம் ஜெயிப்போம்னு சந்தோஷமாக இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரே குஷியாகி 234 தொகுதிகளையும் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த திமுகவுடைய விளம்பரமே எப்போவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க வந்து இதயத்தின் துடிப்பின் இதயமே, ஒன்றும் புரியாது. இதயத்தின் துடிப்பின் இதயமே, இப்படிலாம் வந்து வித்தியாசமாலாம் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓகே சார், அடுத்த கேள்வி கோவில்பட்டியிலிருந்து காசிநாதன் கேட்டிருக்காரு. நெல்லை மாவட்டம் சிவபுரி சிவலிங்கேஸ்வரர் கோவில் 100 ஏக்கர் நிலம் இருந்தும் மாத பூஜைக்கு ரூபாய் 200, பூசாரிக்கு மாத சம்பளம் ரூபாய் 100, உண்டியல் பணத்திலிருந்து பிற மதங்களுக்கு வாரி கொடுக்கும் இந்து அராஜக நிலைத்துறை இனியும் தேவையா அப்படின்னு காசிநாதன் கேட்டிருக்காரு. என்ன துறை? இந்து தப்பா படிச்சிட்டேனா சார்? இருங்க நல்லா பார்த்து படிக்கிறேன். இந்து அராஜக நிலையத்துறை. சரியா சொல்றாரோ? இல்லை, அவர் தம்பி சரியா தான் சொல்றாரு.
அதாவது ஒரு கோயிலில் ஒரு மாதத்துக்கு பூஜைக்கு வந்து செலவுக்கு வந்து 200 ரூபா. பூசாரிக்கு மாதத்துக்கு 100 ரூபா. மாதத்துக்கு 100 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு நாளைக்கே ஓட்டுறது கஷ்டம் யதார்த்தத்தில். அந்த பூசாரிக்கு அது சாதியை விட்டுருங்க, ஏன்னா அது வந்து அந்த கோயில் பூசாரி வந்து எந்த சாதின்னு நமக்கு தெரியல, நமக்கு சாதி முக்கியம் இல்லை. மனிதர் அவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர். அவர் ஒரு குழந்தை இப்போ ஒரு வீட்டில் பொம்பளை ஆளு பிள்ளை குட்டின்னு இருக்கும்ல, 100 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, அதில் வேறு வந்து இப்போல்லாம் வந்து தட்டில் விழுந்ததுன்னா அது வந்து உண்டியில் தான் போடணுன்னு சட்டம் வேறு இருக்குது. அறநிலையத்துறை விதிமுறை கொண்டு வந்துருச்சு. ஆமாம், தட்டில் வந்துருச்சுன்னா அந்த ஏதோ தட்டில் விழுந்தால் அந்த காசையாவது வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணலான்னா, நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணுற செலவெல்லாம் கூட அந்த வேறு யாரும், அது நான் சொல்லுது வந்து நிறைய கூட்டம் வராத கோவில்கள், அந்த மாதிரி கோயில்களில் ஒரு நாளைக்கு 10 பேர் கூட வராத கோயிலெலாம் இருக்குது. ஆனால் வந்து சாமிக்கு வந்து ஒரு வஸ்திரம், அதாவது உடை மாற்றி தானே ஆகணும், ஏதோ ஒரு அலங்காரம் ஒரு குறைந்தபட்சம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கையிலேருந்து செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வர வருமானத்தில் ஏதோ ஒரு பகுதி, பெருசாக இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று, அந்த மாதிரி இருக்கும்போது. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து சிவபுரி கோயிலுக்கு கிட்டத்தட்ட நஞ்சை புஞ்சை சேர்த்து 100 ஏக்கர் நிலம். இந்த 100 ஏக்கர் நிலத்தை வந்து நீங்கள் முறையான குத்தகை விட்டுருந்தா அதில் வர்ற வாடகையிலேயே இந்த கோயில் பூஜைகளை செய்ய முடியும். 100 ஏக்கர் நிலம், அது யார் பேரில் வந்துச்சோ, யார் பேரில் குத்தகை விட்டு அந்த குத்தகை பணம் என்ன ஆகுது, எந்த கணக்கில் போகுது, யார் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை பெரிய கோயில் அருணாச்சலேஸ்வரர், அந்த கோயிலுடைய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 4400 சதுர அடி காலி மனை, 2 கிரவுண்டுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 2 கிரவுண்டு குறைச்சலாக இருக்கும். அதை வந்து திமுக 2010 ஆட்சியில் அதை வந்து குத்தகைக்கு வந்து மாதம் 2000 ரூபான்னு சொல்லி வாடகைக்கு விட்டாங்க. யாருக்கு? ஒரு திமுக நிர்வாகி ஜீவானந்தம், யாரோ ஜீவானந்தம்னு அங்கே உள்ளூர் ஆள், திமுக நிர்வாகி. இப்போ சமீபத்தில் இப்போ 2023 வந்து திமுக ஆட்சியில் வந்து எல்லா கோயில்களுக்கும், பெரிய கோயில்களுக்கும் அந்த நிர்வாகிகளை போட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ட்ரஸ்ட் போர்டு மெம்பர் போட்டாங்க. அந்த நிர்வாகம் செய்வதற்கு கோயில் நிர்வாகம் தரப்போ திமுக இருக்கும்போது திமுக ஆட்களாக போடுவாங்க, அதிமுக இருக்கும்போது அதிமுக ஆட்களாக போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த ஜீவானந்தத்தை போட்டிருக்காங்க. இவர் ஏற்கனவே வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் வந்து அதில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கட்டடம் கட்டாது. இப்போ இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போய் யாரோ கேட்குறாங்க. ஒரு என்ன பண்ணார், டப்புன்னு அந்த கட்டடத்தை வந்து யார் பேரில் கட்டிட்டாருன்னா இவருடைய கம்பெனியில், இவர் ஏதோ வியாபாரம் பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் இருக்கிற கணேசன் இவருடைய ஸ்டாஃப் பேரில் அந்த கட்டடம், நிலம் கோயில்து, இவருக்கு குத்தகை. அந்த காலத்துலேருந்து 2010 திமுக ஆட்சி அந்த காலத்துலேருந்து கட்டடம் எந்த அறநிலையத்துறையுடைய அனுமதி இல்லை, உள்ளூர் பஞ்சாயத்து எந்த அனுமதியும் இல்லை, கட்டடம் கட்டிட்டார். கட்டடம் யார் பேரில் கட்டுறாரு, நிலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இவரோட ஸ்டாஃப் பேரில். இப்போ வந்து இவரை காலி பண்ணுன்னா கணேசனை கேட்குறதா, ஜீவானந்தத்தை கேட்குறதா, கோயில் என்ன பண்ணும், இதை வந்து பொதுநல வழக்கில் போட்டு இப்போ வந்து இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு உயர்நீதிமன்றம். அதாவது அந்த கோயில் நிர்வாகியாக இருப்பதிலிருந்து இவரை வந்து ரத்து செய்திருக்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, இது வெறும் நீங்கள் சும்மா ஒரு 2 கிரவுண்டை பற்றி பேசுகிறோம். நம்ம 100 ஏக்கர் சிவபுரி கோயில் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். அந்த இதில் வந்து அதோட ரொம்ப கொடுமையான விஷயம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் அறியும் சட்டத்தில் அந்த யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதில் யாருக்கெல்லாம் குத்தகை விட்டுருக்கீங்க 100 ஏக்கரை, ஆமாம் அந்த விவரங்களை கொடுங்க அப்படின்னு. அதுக்கு கோயில் நிர்வாகத்திலேருந்து பதில் போடுறாங்க, எங்களுடைய உயிர் உடைமை பாதுகாப்பு கருதி யாருக்கு குத்தகை விட்டு இருக்கிறோம் என்ற விவரங்களை தர இயலாது. என்னங்க உயிருக்கு உடைமைக்கு, நம்ம என்ன தாலிபான் ஆப்கானிஸ்தான்லையா இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். முதல்வர் என்னமோ இங்கே சட்ட ஒழுங்கு இப்படி இருக்குது, நாங்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நல்லாட்சி கொடுக்குறோங்கிறாங்க. ஒரு கோயிலுடைய நிலத்தை குத்தகை விட்டுருக்கீங்க. அது அதிமுக ஆட்சியில் விட்டுருக்கலாம், திமுக ஆட்சியில் விட்டுருக்கலாம், எந்த ஆட்சியில் விட்டுருக்கலாம், ரைட்டு. யாருக்கு தகவல் அறியும் சட்டத்தில் யாருக்கு குத்தகை விட்டுருக்கீங்க, அது ஏக்கு விட்ருக்கோம், பிக்கு விட்ருக்கோம், சிக்கு விட்ருக்கோம்,
அவர் எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவர் எந்த மதமாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், அவர் யாருக்கோ விட்டுருக்கீங்க, விவரங்கள் இன்னார் அவருக்கு இவ்வளோ ரூபாய்க்கு மாதமோ இல்லை ஆண்டுக்கோ, இவ்வளோ தானே. எங்களுடைய உயிரையும் உடைமையும் பாதுகாப்பு கருதி விவரங்களை சொல்ல இயலாதுன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் அப்போ திமுக ஆட்களுக்கு கொடுத்துருந்தாலோ இல்லை யாரோ ஒரு குறிப்பிட்ட யாருன்னு தெரியாத ஒரு குழு யாருக்காக கொடுத்துருந்தாங்களோ அவங்க கொண்டு போடுவாங்க வெளியில் சொன்னால். அப்போ வெளியிலேயே பொதுமக்களுடைய கோயில் ஐயாது, அது திமுகவோட கோயில் இல்லை, பொதுமக்களுடைய கோயில். அந்த கோயில் நிலத்தை நீங்கள் யாருக்கு குத்தகை விட்டுருக்கீங்கன்னு ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்தில் சொன்னீங்க. ஏன்னா அது சொன்னால் அடுத்தது எவ்வளோ வாடகைக்கு விட்டுருக்கீங்க, கம்மியாக விட்டுருக்கீங்களா அதிகமாக விட்டுருக்கீங்களா, அது சந்தை வேல்யூ எவ்வளோது, இல்லை வந்து கரெக்டாக எவ்வளோ வருஷமாக வாடகை பாக்கி இருக்குது, அதை வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, இந்த கேள்விலாம் வரும். இப்போ வரக்கூடாது என்பதுக்கா எங்களுடைய உயிரையும் உடைமை பாதுகாப்பு கருதி நாங்கள் சொல்ல மாட்டோம்னா இப்போ தகவல் அறியும் சட்டம்னு ஒரு சட்டத்துடைய அர்த்தமே இல்லாமல் போகுது. அப்போ அவர் இப்போ புரியுது அவர் ஏன் வந்து அறநிலையத்துறையை அராஜக நிலையத்துறைன்னு சொன்னார்னு. சரியா சார், அடுத்த கேள்வி திருநின்றவூர்லேருந்து தாமரை செல்வன் கேட்குறாரு. திமுகவினரின் கவனம் கண்காணிப்பு கேமரா பக்கம் இருக்க வேண்டும் என்று முதல்வர் சொன்னதற்கு அர்த்தம் என்ன? இன்னிட்டேம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரோ? இல்லை, அவரு யாரை சொல்கிறாரு தேர்தல் காலத்தில் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காரு. நம்ம அதை இன்னொரு விதமாக கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது இப்போ பொன்முடி வந்து இப்படி தானே ஏதோ ஒன்று பேசி தானே சிக்கலாகி மந்திரி பதவி போயிடுச்சு. அப்போ எல்லா அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பஜ்ஜி கடையில் பூந்து ஓசியில் பஜ்ஜி கேட்குறது, பிரியாணி கடையில் வந்து ஓசி பிரியாணி கொடுக்கலன்னா போட்டு அடித்து இப்போ கூட ஒரு 2-3 நிகழ்வுகள் வீடியோவில் வந்துடுச்சு. திமுக நிர்வாகிகள், அந்த உள்ளூர் லோக்கலில் நிர்வாகிகள்னால் என்ன சார்புடையவர்கள் இல்லை சின்ன சின்ன பதவியில் இருக்கிறவங்க வந்து ஓசி பிரியாணி கேட்க வேண்டியது, கொடுக்கலன்னு சொன்னால் கடைக்காரனை போட்டு அடித்து இப்படி பிரியாணி. அப்புறம் வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா பார்லருக்குள்ளே போய் இதே மாதிரி கலாட்டா பண்ணாங்க. பஜ்ஜி கடை என்ன பண்ணுவாங்க, பிரியாணி கடை என்ன பண்ணுவாங்க, மளிகை கடையில் போய் ஏதாவது ஒன்று கேட்டு. இந்த பிரியாணி கடையில் தான் அதிகமாக நடக்குது போல. பிரியாணி கடையில் தான் அது பிரியாணினாலே நமக்கு ஒரு பாசம் உண்டு. பரிசனாக நடந்துச்சு. அதான் வீரோட பிரியாணி. ஆமாம், ஒரு எம்எல்ஏவே அப்படி தானே வந்து உட்காந்து சந்தோஷமாக வந்து பீரோடு தானே உட்காந்துருந்தார். அதனால் வந்து எதுக்காக சொல்லணும்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் அவர் அதாவது திமுகவினருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு லைசன்ஸ். நீங்கள் எந்த தனியார் கடையாக இருந்தாலும் அரசு கடையாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம், ரேஷனில் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம், நீங்கள் கடத்தலாம், மணலை நீங்கள் அள்ளலாம், குவாரியை நீங்கள் கல்லெல்லாம் எடுத்து கொண்டு போய் எங்கே வேணாலும் வெளி மாநிலத்துக்கு விற்கலாம், சாதாரண பஜ்ஜி கடை பிரியாணி கடை உள்ளே பூந்து அடிக்கலாம். ஸோ திமுகவினர் நீங்கள் வந்து எந்த பொம்பளையை வேணாலும் கை பிடிச்சி விடலாம், கொடி கட்டி முறை கொடி கட்டி காரில் கொடி கட்டிக்கிட்டு விரட்டலாம். ஆமாம், விரட்டுன்னு விரட்டலாம். இப்படி உங்களுக்கு எல்லா வித சர்வ சுதந்திரங்களும் கிடைக்கிறது. ஆசையாக இருக்குது சார். திமுக சேர்ந்துருவோமா சார்? ஆமாம், என்ன ஒரு கொடி வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து ஆமாம் அது மாதிரி இப்படி இருக்கு. ஆனாலும் வந்து அதைத்தான் முதல்வர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரியாணி கடை பஜ்ஜி கடை எல்லாம் போய் பார்லர்லாம் போய் கலாட்டா பண்ணுறீங்கல்ல, ரேஷன் கடைக்குள்ளெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் சிசிடிவி இருக்கான்னு பாருங்கள், இதுவாக சுதாரணமாக நடந்துங்க. ஏன்னா வந்து சிசிடிவியில் வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் எல்லாத்துலேயும் வைரலாக வந்துடுது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரிஞ்சு போகுது, பார்த்து தப்பு பண்ணுங்க அப்படின்னு ஒரு காலம் அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் முதல்வர் வந்து நிர்வாகிகள்கிட்ட சொன்னார்னா தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை கட்சி தலைமைக்கு முன்னாலேயே ஒருத்தர் சொன்னார், இந்த அமைச்சர்கள்லாம் டெய்லியும் ஒன்று பேசுறதுனால தூக்கமே போயிடுச்சுன்னாரு. அதோடைய தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு. இருந்தும் பொன்முடி அவர்களே கேட்கல, சாதாரண நிர்வாகிகளை கேட்டு போகிறாங்க. ஏங்க பொன்முடி வந்து அமைச்சராக இருக்கும்போது அப்போ வந்து அதாவது வளரும் அமைச்சராக இருக்கும்பொழுது அப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கல்லூரி மாணவராக அதை ஒட்டி இருந்திருப்பார். அவருக்கெல்லாம் வந்து இந்த சீனியர்களுக்கெல்லாம் என்ன இது அம்மா பார்த்து வளர்ந்த பையன், அது குடும்பத்துலேருந்து வந்ததுனால நீங்கள் முதல்வர் ஆகிட்டாரு, கட்சி தலைவர் ஆகிட்டாரு, அதுக்காக நானும் ஒன்றாயிடுவோமா? நான் என்னுடைய அனுபவம் எவ்வளவு, நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அந்த திமிரும் ஆணவம் தானே அப்படி பேச வைக்குது. அதைத்தான் அவர் வந்து
நம்ம முதல்வருடைய அவரை பார்த்தா நம்ம ஒரு சமயத்தில் வந்து நமக்கு வந்து பாவமாதான். பரிதாபமாக இருக்கு. நமக்கு நமக்கு இறக்க சுபாவமா, அதனால் நமக்கு வந்து அவரை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. என்ன பாவம், வெளியும் சொல்ல முடியாமல், தூங்கவும் முடியாமல், மூச்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை, தூங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை, தூங்கவும் முடியல. ஏதாவது வந்து சொல்லலான்னாலும் சொல்ல முடியல, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் இப்படி என்ன முதல்வர் பதவி கொடுத்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி டம்மி பதவிலாம் நமக்கு ஒத்து வராது. அதனால தான் நான் இது வரைக்கும் பாருங்கள், நான் முதல்வராகவே ஆகலை பாருங்கள். ஆகணுன்ற விருப்பமும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து பவர் இருக்கணுங்க. நம்ம வந்து சும்மா டம்மியாக பொம்மையாக உட்கார்றதுக்கு அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம எதுக்கு அது? அடுத்த கேள்வி. ஓகே சார். சார் அடுத்து திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்டிருக்காரு, தெருவில் ப்ளீச்சிங் பவுடர் போடாமல் பான்ஸ் பவுடர் போடுகிறோம் என்கிறாரே மேயர் பிரியா. பான்ஸ் இல்லை, அவங்க ப்ளீச்சிங் பவுடர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பவுடர் போடுறீங்க? ப்ளீச்சிங் பவுட்ரு, அதாவது இந்த வட சென்னையிலலாம் நிறைய இந்த சாக்கடை அது இது இந்த கொசு தொல்லை அதெல்லாம் இருக்கும்போது இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் ஒன்றும் போடுறது இல்லையான்னு எதாவது கேட்குறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போடுறோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டால் அந்த ப்ளீச்சிங் பவுடரில் வாசனையே வரலையே. நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர்னு போட்டிங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு நெடி வரும், ஒரு கார நெடி வரும். உண்மையான ப்ளீச்சிங் பவுடர் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கனாலே ஒரு மூக்குக்குள்ளே ஏறும் அந்த காரம், இந்த நெடி. அது வரலையேன்னு கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் நான் பான்ஸ் பவுடர் வாசனையாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பான்ஸ் பவுடருக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? பான்ஸ் கம்பெனி மூடியாச்சு பல்லாவரத்தில் ரொம்ப வருஷம் முன்னால். இவங்க இன்னும் ஒரு கால் பான்ஸ் பவுடர். மேயர் பிரியா அவர்கள் இளம் வயதை சேர்ந்த பெண்ணு, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் மேக்கப்லாம் போடுவாங்க, தப்பு இல்லை. அது கூட வந்து அவங்களோட கூட வந்து இந்த டவாலி ஒரு அம்மா வருவாங்க, அந்த அம்மா பேர் கவிதாவோ என்னமோ, அந்த அம்மா வந்து லிப்ஸ்டிக் இவங்கள மாதிரியே போட்டாங்க, அதே கலரில் போட்டாங்கன்னு சொல்லி அவங்கள இடம் மாற்றி விட்டாங்கன்னு சொல்லி நடுவில் ஒரு தகவல் வந்தது. சரி, அதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த பெண்களுக்கே உரித்தான சில அந்த விஷயங்கள்லாம் அந்த இது பொசசிவ்னஸ் இருக்கும். பான்ஸ் பவுடரா போடுவாங்கன்னு ஏற்கனவே ஒரு மந்திரி யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மைதா மாவு போடுறீங்களாமன்னு ஒரு நிருபர் தாமு அன்பரசன் அப்போ சொன்னார், மைதா மாவு என்ன விளைவிக்குது தெரியுமா? அதை போய் போட முடியுமா? நாங்கள்னா அவ்வளோ முட்டாளானாங்க? அதுக்கு பதிலாக நாங்கள் வேணால் சாக் பீஸை வேணால் சுண்ணாம்பு வேணால் தூள் பண்ணி போடுவோமே தவிர மைதா மாவை போட மாட்டோம். அதான அர்த்தம். மைதா மாவு விலை அதிகம், அதை யாராவது போடுவாங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது விலை அதிகன்றதுனால தான் அதை போடலை. இந்த சாக் பீஸ் சுண்ணாம்பு தூள் இருக்கும்ல, அதை ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி நாங்கள் போடுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அது. இவங்க என்ன அதான் கேட்டிருக்காங்க, அதில் என்ன பான்ஸ் வாசனையாக வரும்? ஐயா, பான்ஸ் வாசனை வர வேணாம், ப்ளீச்சிங் பவுடருக்குன்னு ஒரு நெடி இருக்கும், அதில் எந்த நெடியும் வரல. அப்போ நான் சொல்கிறேன் அந்த சாக் பீஸ் தான் பவுடர் தான் போடுறாங்க போல் தெரியுது. அதுதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா வந்து முன்னாலெல்லாம் வந்து பக்கத்தில் அண்ணன் சேகர்பாபு நின்றுக்கிட்டு வசனம் சொல்லி கொடுக்கணும், இவங்க அதை வந்து மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இயக்குனர் நடிகை எப்படி ஒரு திரைப்படத்தில் ஷூட்டிங்கில் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்களே வந்து பதில் சொல்கிற அளவுக்கு அவர்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு முன்னேறி இருக்கு. முன்னாலெல்லாம் வந்து அவங்க பேசுனா வந்து இவங்க ஏன் தமிழ் கற்றுக்காமல் வேறு பாஷையில் பேசுகிறாங்க, ஆனால் தமிழ் தான் பேசுவாங்க, நம்ம வந்து வேறு பாஷையில் பேசுகிறாங்களே, தமிழ் மொழியில் பேசக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க. வாழ்த்துக்கள். நம்மக்கிட்ட பான்ஸ் பவுடர் கூட இருக்குது, நம்மக்கிட்டயா? உங்கள்கிட்ட பான்ஸ் பவுடர் இருக்கா? போட்டுங்க, ஆனால் அதை ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிட போகிறாங்க, பார்த்துங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி. கடைசியாக தாம்பரம் மைக்கேல் ராஜ் கேட்குறாரு, ஈவேரா பெரியார் தன் சமூக நீதி போராட்டத்திற்காக 13.2 லட்சம் கிலோமீட்டர் நடந்துள்ளார் என்கிறாரே துணை முதல்வர். பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி சொல்றாரே துணை முதல்வர் அவர்கள். இல்லை, ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா அவர் வந்து 94 வயசு வரைக்கும் இருந்தார். 1925 கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 45-46 வயசில் தான் இந்த சுயமரியாதை இயக்கம்னு அதை தொடங்கினார். அப்போது ஒரு 48 வருஷம் அதுக்கப்புறம் அவருடைய இறுதி காலம் வரை இந்த 48-50 வருஷத்தில் அவர் 13.2 லட்சம் கிலோமீட்டர் நடந்தாராம். அப்படி கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு அவர் வந்து தினம் 365 நாளும் வருஷத்தில் 48-50 வருஷமும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 75 கிலோமீட்டர் நடந்திருக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு பத்திரிக்கை நடத்தியிருக்காரு, அங்கங்கே பேசியிருக்காரு, இதெல்லாம் வைக்கம்லாம் போயிட்டு வந்தார்.
இவ்வளோ லட்சம் 13 லட்சம் கிலோமீட்டர் போனால் கூட இந்த கீழ்வெண்மணி வந்தது பாருங்கள் கலவரம், அங்கே போகல, அங்கே போக முடியல. இந்த 13 லட்சம் கிலோமீட்டரில் கீழ்வெண்மணி வரல. அங்கே செக் போஸ்ட் வந்துருச்சு போல. அங்கே யாரோ உள்ளே விட மாட்டேன்ட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எவ்வளோ நடந்திருக்கார் பாருங்க, ஒரு நாளைக்கு 75 கிலோமீட்டரு. நல்ல வேலை. அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா பூமியுடைய சுற்றளவே ஏறத்தாழ வந்து 40,000 சொச்சம் கிலோமீட்டர் தான். அப்போது ஒரு 33 தடவை வந்து பூமியை சுற்றி வந்திருக்கார் அவர் அவருடைய வாழ்நாளில். அதுவும் வந்து இந்த 48-50 வருஷத்தில். ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் இந்த சமூக நீதி இயக்கங்கள்லாம் வந்து அதாவது சுயமரியாதை இயக்கம்னு தான். அதுக்கப்புறம் தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்லுவாங்க, நடை யாத்திரை. இப்போ ராகுல் காந்தி யாத்திரை போனார், அண்ணாமலை யாத்திரை போனார். அந்த மாதிரி வந்து நடைப்பயணம் போகிறது வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நடைப்பயணம் போனார். அதுக்கு முன்னால் அவர் ஆக்டிவாக இருந்தார் சமூக விஷயத்தில். ஆனால் வந்து நடைப்பயணம்ங்கிறது சுயமரியாதை இயக்கம் 1925. அவருக்கு அப்போ 45-46 வயசு. ஸோ ஒரு 48-50 வருஷத்தில் பூமியை 33 தடவை சுற்றி வந்திருக்கார் அவர். கின்னஸ்லாம் இருக்கும் அது மாதிரி ரெக்கார்டு. சூரியனை பூமி சுத்தம், இவர் பூமியையே சுற்றிய சூரியன் இவர். புரியுதுங்களா உங்களுக்கு? சூரியனை சுற்றிய பூமி போக இவர் பூமியை 33 முறை சுற்றிய சூரியன் இவர். அதனால தான் வந்து இவங்க சூரியன் வந்து ஒரு கால் உதய சூரியன் வச்சுக்கிட்டாங்களோ நம்ம தெரியல. அதாவது புருடா விட்டாலும் வந்து ஜனங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இப்படியா விட்றது. கொஞ்சம் ஏதாவது கணக்கு போட்டு வீட்டில் ஒரு மனக்கணக்கு போட்டோ இல்லை வேறு யாரையாவது அதுக்குன்னு உள்ளவங்களை கூப்பிட்டு எழுதி தர சொல்லி அதை கணக்கு வாய்ப்பாடு கால்குலேட்டர்லாம் வச்சு பார்த்து ஏதாவது சொல்லலாம்ல. 13 லட்சம் கிலோமீட்டர் அவர் நடந்தாரா இவர் கூட இருந்து நடந்து பார்த்தா மாதிரி. அதாவது கேட்குறவே ஸ்மார்ட் வாட்ச் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லைங்க, அதாவது இது எப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு ஜோக்கோட அதை இறுதி கேள்வின்னு சொல்லிட்டீங்களா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடத்தில் வந்து நம்ம மக்களை வந்து இந்த மூளை செலவை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு இந்த போட்டித் தேர்வில் வந்து கேட்டிருந்தாங்களாம். இது எங்கேயோ ஒரு ஜோக்கு படித்தேன், அது சொல்கிறேன். முதலாக இந்தியாவிலிருந்து விண்ணுக்கு சென்ற பெண்மணி யார்? அது வந்து கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மா போயிட்டு விண்வெளியில் வந்து அது ஒரு விபத்தெல்லாம் ஏற்படுது. கல்பனா சாவ்லா. ஆமாம். அது வந்து அந்த கேள்வியை வந்து இந்த போட்டித் தேர்வில் கேட்டு நம்மால் திராவிட சீமையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் யார் முதலான பெண்மணி? கேஆர் விஜயானா, நடிகை கேஆர் விஜயானா. என்னென்னா கற்பகமடத்தில் வந்து மேகத்தின் நடுவில் மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் அப்படின்னு பாடிக்கிட்டே வருவாங்க வெள்ளைப்புடவை கட்டிட்டு. அதாவது அவங்க இறந்து போனதாகவும் ஆவியாக அப்படி வரா மாதிரியும் அந்த கற்பகமடத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். அவங்க பாருங்கள் கரெக்டாக எழுதுகிறான். முதலாக இந்தியாவிலிருந்து விண்ணுக்கு சென்ற பெண்மணி வந்து கேஆர் விஜய், நடிகை கேஆர் விஜயா. சரியா தானே எழுதியிருக்கான்? எழுதிட்டான்ல. இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த 13 லட்சம் எங்கிருந்து எப்படி உருவாகி வருதுன்னு? இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு திராவிடத்துடைய வேல்யூ. இப்படி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து அடுத்த வார கேள்விகளை பார்ப்போம். ஓகே சார், கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்க, வழக்கம் போல தான் காதோடு நம்ம காதோடு தான் இப்போ நம்ம உங்கள் காதோடு சொன்னால் அது எங்கே முதல்வர் வரைக்கும் போயிடுது. அப்புறம் அது எவ்வளவு காதோடுன்னு எனக்கு புரியல. இந்த வாரம் சொல்லிடுவோம் போயிடணும். அதாவது நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பிள்ளையும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் தனித்தனியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரூட்டில் எந்த கட்சின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் பிள்ளையும் மாப்பிள்ளையும் எல்லா கட்சியிலையும் பிள்ளை மாப்பிள்ளை மருமக இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் வந்து பிள்ளை மாப்பிள்ளை வந்து அது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்ன இருந்த அந்த தூரம் இல்லை அந்த தூரம் குறைந்து கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க. நெருக்கமா? ஆமாம். அதாவது அதில் வந்து அதனால் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. சரிங்களா? ஓகே. ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. சரி, அந்த நிறுவனத்தின் மூலமாக சில ஆலோசனைகள் சொல்கிறார் அவர். அதில் என்ன சொல்கிறாருன்னா 6 அமைச்சர்கள், இப்போ உள்ள அமைச்சர்கள், இவங்கள அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க. சீனியர் அமைச்சர்கள், பொது செயலாளர் ஒரு பேரை காணும்னு சொல்கிறோமே, அவர் பேர் மாறிடுச்சோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அங்கே ஆரம்பித்து
யார் யாரெல்லாம் இந்த இப்போ இந்த கைது இல்லை வந்து வழக்குகள்னு வருதோ இவங்கள வந்து ஒதுக்கிடுங்க. 6ல் ஒரு 3 கெஸ் பண்ணிட்டேன், இன்னொரு 3 மட்டும் டவுட்டாக இருக்கு. அதான் அது வச்சுக்கலாம். நீங்கள் அதில் அந்த 6க்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் கூட பேர் 4 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டோட வருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கட்சி பணியாக கொடுத்துருங்க, தேர்தல் பணி கொடுங்க, ஆனால் வந்து அவங்கள வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதீங்க இப்படின்னு சொல்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் சீனியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஆனால் இதில் ஒருத்தருக்கு மட்டும், யார், கரூர், அவர் மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா அவர் வந்து பெரியவரோட செலெக்ஷன், பெரியவரோட சாய்ஸ். அவரே தான் வந்து அவர் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீனியர்கள்லாம் கூட வெளியில் வெயிட் பண்ணணும்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு செல்வாக்குடைய இதில் இருக்கார்ல. செல்வம் இருந்தால் செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த வகையில் அவரை மட்டும் விதிவிலக்கா அவருக்கும் வந்து நீங்கள் வந்து இது கொடுக்க வேணாம். எம்எல்ஏ கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவருக்கு எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கட்டும், அவருக்கு பவர்லாம் கொடுங்க. இந்த பாக்கி எல்லாத்தையும் இந்த சீனியர்லாம் டம்மி பீஸ் ஆக்கிடுங்க. டம்மி பீஸ் ஆக்கிட்டு நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், இந்த அப்பா மகன் நமக்கு போன தடவை முதல்வர் காது வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அதோடைய தொடர்ச்சி மாதிரி தான் அது. அந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லி இது ஒன்று அது வந்து பேசியிருக்காங்க. இதனால் வந்து திமுக பிளவுபடும் அளவுக்கு கூட இந்த மேட்டர் வந்து போகக்கூடிய ஒரு 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 இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சீனியர்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னால், நம்ம என்ன, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அது ஒரு சரி, அந்த குடும்பத்துலேருந்தே யாராவது ஒரு பெண்மணியாவது கிடைக்க மாட்டாங்களா? ஒரு கனிவான மொழி பேசுபவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, இருப்பாங்கல்ல. அந்த குடும்பத்தில் கூட இந்த சீனியர்களுக்காக கனிவான மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. இவங்க வந்து அப்போ அவர் இருப்பார், அவங்கள ஒட்டி இன்னொருத்தர் இருப்பார். அவர் பேரை சொல்லும் போதே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, விளக்கு வந்து விழுந்துற போகுது. இப்போ விளக்கு படான்னு பயமாக இருக்குது சார். லைட்டு மேலே வந்து விழுந்துற போகுது. இவங்க எல்லாம் சேர்த்து திமுக வந்து 2ஆக பிளந்து விடுமோ அப்படிங்கிற, அதாவது நமக்கு மட்டும் வந்து சீட்டு கொடுக்கலன்னா கட்சியை உடைச்சிடுறோம், க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம், கலைச்சி விட்டுருவோம். ஆமாம். அது என்ன ஊழல்னு சொன்னால், இந்த ஊழலுக்கெல்லாம் வந்து நம்ம மட்டுமா காரணம்? அதுக்கு நம்ம வந்து அதில் இவ்வளவு சதவீதம் எங்கே கொண்டு போய் கொடுத்தோம்? நம்ம வந்து வாங்குகிற பணத்தில் வந்து இவ்வளவு சதவீதம்னு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்க வாங்குறதெல்லாம் வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்களா? அப்புறம் வந்து நம்மளை மட்டும் ஊழல்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இவங்க என்னமோ உத்தம மாதிரி வந்து வேஷம் போடுறாங்க அப்படின்னு கொதிப்பில் இருக்காங்க சீனியர்கள். இப்போ இந்த சீனியர்களும் அந்த கிளை மற்றவங்களாம் இருக்கிறவங்கள நல்ல கனிவான மொழி பேசுகிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து இப்போ இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் கட்சி வந்து பிளவுபட, அதாவது உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு. இதைத்தான் அங்கே டெல்லி சுல்தானை உட்காந்துருக்காங்களே, 2 சுல்தானு, இந்த 2 சுல்தானும் இதைத்தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, இந்த கட்சியை எப்படி உடைக்கிறதுன்னு. இப்போ இந்த இடத்துல அவங்க உள்ளே புகுந்து உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுதான் இன்றைய காதோடு. அது பிளவுபடுமா இல்லை வந்து அவர்களை சமாதானப்படுத்தி ஏதாவது பெரியவர் வந்து பேலன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது போக தெரியும். ஓகே சார், அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம் சார். சந்திப்போம். மக்களோட கேள்விகளோட உங்களை சந்திக்கிறேன். ஆமாம், நன்றி சார்.